இல்ல பாகிஸ்தானுக்கு வந்து எண்டு கேம் பாத்தீங்கன்னு பாகிஸ்தான் ராணுவம் தான் எண்ட் கேம். ஓகே. நான் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு அமெரிக்க ஸ்காலர், தெற்காசியாவுக்கான அமெரிக்க ஸ்ட்ராட்டஜிக் ஸ்காலர் ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஸ்டீஃபன் கோஹென்ட்டு. ம். அவர் இப்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட். நான் படிக்கும் போதெல்லாம் அவர் லெக்சர் கொடுக்க வந்திருக்காரு. அவர் அவர் ஒரு புக்ல சொல்றாரு, எல்லா நாடுக்கும் வந்து ராணுவம் இருக்கும், ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கு அப்படிம்பாரு. ஸோ ம். எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அன் ஆர்மி, பட் பாகிஸ்தான் ஆர்மி ஆர்மி ஹேஸ் ஹேஸ் a state. அப்படிம்பாரு. அது மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் வந்து மறுபடியும் அந்த ராணுவத்தோட அதிகாரம், ராணுவத்தோடைய ஆதிக்கத்தை வந்து முடிவு கொண்டாந்தா தான் பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகும். அது ம். காலகாலமா அப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நாளா பர்வேஸ் முஷரப் போனாரு, அதுக்கப்புறம் நவாஸ் ஷெரீப் வந்தாரு, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ராணுவ தளபதி டாமின் ஆதிக்கம் வந்தது. அப்புறம் இம்ரான் கான் வந்தாரு. ம். ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் தான் யாரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குன்னு பாகிஸ்தான் ராணுவம் தான் தீர்மானிக்கும். ஓகே.